விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு அன்பு கொண்டவனாக பார்க்கிறேன். அங்கு இரண்டாம் கட்ட தலைவர்களோடு ஒரு நண்பனாக பழகியவனாக பார்க்கிறேன். இந்த நடவடிக்கை தேவையா? அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிற பொழுது ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று, அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய அரசியல் முதிர்ச்சி, அந்த சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகளை பாருங்க. இவ்வளவு அரசியல் முதிர்ச்சியோட வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து பார்த்து 6 மாசம் சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க. முதல்ல கட்சியில அவர் நீக்கவே இல்லைங்க. ரெண்டாவது விஷயம், இந்த நடவடிக்கை கூட எதுக்கு? அப்படி என்னங்க ஆதவர்ஜனா தப்பா பேசிட்டாரு? அவரை நம்ம இப்படி இது பண்ற அளவுக்கு இதை விட தப்பு தவறா தாழ்த்தி எவ்வளோ பேர் பேசுறாங்க. அவங்களாம் அந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? அவர் என்ன பண்ணாரு? நீங்க பண்ண மாதிரி ஏதாவது சிறுமைப்படுத்தினாரா? சாதி ரீதியா யாரையாவது தப்பா பேசினாரா? இல்லீகலா இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் ஏதாவது பண்ணாரா? பவர் ஷேரிங் கேட்டார். ஆதவர்ஜனா பேசுனதுக்கு நீங்க கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க. எத்தனை கூட்டணி கட்சியில் இருக்கவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுனாங்க. ஐயோ அவர் திரும்ப மனசு சங்கடப்படுமே அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? ஒரு பெரிய தலைவர், திமுகவினுடைய பெரிய தலைவர், தலித் ஒருத்தர் ஜட்ஜா வந்தா அது திமுக போட்ட பிச்சைன்னாரு. திருமாவளவன் மனசு சங்கடப்படணும் அவர் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு நிலைமை. பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சைலண்டா ஒவ்வொரு வீட்லயும் பெண்கள் தீர்மானிச்சுட்டு இருக்காங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு இருக்காங்க. நீங்க மீடியா பவர் வச்சிருக்கலாம், சோசியல் மீடியாவை நீங்க இது பண்ணலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில மக்கள், சாமானிய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க கேள்விக்கான பதில், இருமாப்போடு அதிகார வெறியோடு எங்களை அசைக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்றேன். சிதிலம் அடைந்த கோட்டைகள்லாம் போய் சுற்றுலா பார்த்துட்டு வாங்க. ஒரு சாமானியனின் ஒரு கண்ணீர் துளி போதும் சாம்ராஜ்யங்களை வீழ்ந்த வரலாறு. திமுக, அதிமுக, எல்லா கட்சி, சர்வ கட்சி, அரசியல்வாதி வீட்லயும் ஒரு விஜய் ஃபேன் இருக்காரு. ஆனா விஜய் ஃபேன்ஸ் இருக்கிற அந்த அதே வீட்டில் அதே செல்வாக்கோட அதே கட்சிகள் இனிமேல் அதே மாதிரி இருக்குமா? முடியாது. டேமேஜ் பெருசா இருக்கும். தமிழ்நாடு அரசியல் மிக விரைவாக சூடு பிடித்து கொண்டிருக்கிறது. நான் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் அந்த சூடு பிடித்தல் ஒரு மாதிரி ரொம்ப இது மாதிரி நான் பார்த்தது. ஏன்னா கலைஞர் அம்மா அந்த ஒரு போட்டி இருக்கும், அதுக்கப்புறம் எடப்பாடி ஸ்டாலின் போட்டி வந்துச்சு, அடுத்து உதயநிதி துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் வருது. எப்போது விஜய் தனது அரசியல் பயணத்தை தொடங்குறேன்று அறிவிக்கிறாரோ அப்பையிலிருந்தே தமிழ்நாடு அரசியல் ஒரு மாதிரி சூடு பிடித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மீடியாக்களும் விஜயை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். டெய்லி ஒரு நியூஸ் விஜயை பற்றி போட்டே ஆகணுன்ற ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குல்ல. அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்? நான் பிறந்ததுலேருந்தே அவமானங்களை, வஞ்சகங்களை, வீழ்த்தலை, நரித்தனங்களை, பள்ளம் பறிப்பதை, ஓவராக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாமல் போவதை, நான் பிறந்ததுலேருந்து, தவழ்ந்ததுலேருந்து, நடந்து ஓடினதுலேருந்து இதை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். தற்போது வரை அதை மட்டும் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். எப்போ பாலிடிக்ஸ் மாறிச்சு தெரியுமா? பவர் ஷேரிங்ன்ற வார்த்தையை நீண்ட நெடுங்காலமாக மற்ற மாநிலங்களில் இடங்கள்லாம் அதை தந்துக்கிட்டு இருக்காங்க பிரதர். தமிழ்நாட்டில் அது ஒரு தேவைன்ற உணர்வே நிறைய பேருக்கு வரல. அப்ப ஒரு இடத்திற்காக எங்கேயாவது எதிர்பார்த்து நிற்பதை விட 100 இடத்தில் எதிர்த்து நிற்கலாம். இது மக்களுக்கு வரணும். எத்தனை நாள் குடிஞ்சு குடிஞ்சு போவீங்க, தாழ்ந்து தாழ்ந்து போவீங்க? நிமிர்ந்து நில்லுங்களேன், ஃபைட் பண்ணுங்களேன். அப்போ தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க பல்வேறு அவமானங்களை பார்த்து சக மனிதனால் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு நேர்கிற போது பாதிக்கப்பட்ட மனிதன் தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைமையை தேடுவான். இப்போ அந்த காலம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களினுடைய வருகை ஒரு நம்பிக்கை ஈர்ப்பு விசையாக மக்களையும் ஊடகத்தையும் ஈர்க்குது. அதுதான் நீங்கள் விட்னஸ் பண்ணுற இந்த எழுச்சிக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்னபடி இந்த பவர் ஷேரிங், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு, அந்த தான் திருமாவின் கொள்கையிலே அது ஒன்று இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திருமா சாரோட கொள்கையிலே அது இருக்கும்போது இதுவரை அதை பற்றி அவங்க ரொம்ப ஃபோர்ஸ்டாக பேசினதில்லைன்னு நினைக்கிறேன். எப்போ ஆதவர்ஜனா அவரை துணை பொதுச் செயலாளர் வராரோ அந்த இதை அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு அவரையே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு 6 மாதம். இதை எப்படி பார்க்கலாம்? விசிக தோழர்கள் மத்தியில் ஒரு சங்கடம் ஏற்பட்டுருமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருதுல. நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆதரவாளராக வெளியிலிருந்து பல விஷயங்கள் சொல்கிறேன். ஆதவர்ஜனா நீக்கப்பட்டது குறித்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைப்பாடு நான் கணித்து சொல்வது என்னன்னா, இது விடுதலை சிறுத்தைகளினுடைய உட்கட்சி பிரச்சனை, அதில் எதுவும் சொல்லாமல் இருப்பது தான் உசிதம். தேவை ஏற்பட்டால் அது ஒரு விளக்கம் கூட அவங்க ஃபியூச்சரில் வித் ரெஸ்பெக்ட் டு த சுச்சுவேஷன் அவங்க தான் சொல்லலாம். பட் நான் அது மட்டும் இல்லை, ஒரு ஊடகவியலாளராக பார்க்குறேன், விடுதலை சிறுத்தைகள் மீது ஒரு அன்பு கொண்டவனாக பார்க்கிறேன், அங்கு இரண்டாம் கட்ட தலைவர்களோடு ஒரு நண்பனாக பழகியவனாக பார்க்கிறேன். இந்த நடவடிக்கை தேவையா? அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிற பொழுது ரெண்டு விஷயம் தெரியுது. ஒன்று, அண்ணன் திருமாவளவன் அவர்களினுடைய அரசியல் முதிர்ச்சி, அந்த சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகளை பாருங்க.
இவ்வளவு அரசியல் முதிர்ச்சியோட வார்த்தைகளை கோர்த்து கோர்த்து பார்த்து 6 மாசம் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல கட்சியில தான் அவர் நீக்கவே இல்லைங்க. ரெண்டாவது விஷயம், இந்த நடவடிக்கை கூட எதுக்கு? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. நான் ஒரு சாதாரண மனிதனா கேட்குறேன். டிவியில் நியூஸ் பார்ப்போம்ல, நீங்கள் பார்ப்பீங்களா? நான் பார்ப்பேன் பிரதர், கேமராமேன்லாம் பார்ப்பாங்களே. நான் நியூஸ் பார்க்குற ஒரு மனுஷனா கேட்குறேங்க. நான் நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட இதுவும் கிடையாது. ஆனால் எனக்கு வேதனையாக இருந்தது. ஒரு எம்பி கேண்டிடேட், ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து அத்தனை போராட்டத்துக்கு பிறகு அந்த இடத்த வாங்கி ஒரு எம்பி கேண்டிடேட், அந்த மாவட்டத்தினுடைய சீனியர் மோஸ்ட் டிஎம்கே லீடருடைய வீட்டை அம்மா காலில் விழுற. நீ ஏன்னா விழுற? ஏன் விழுற? விழுந்து கிடக்கிற மனிதர்களை தூக்கி பிடித்து நிமிர்த்துவதற்காக தான் உனக்கு அரசியல் அதிகாரம் வேணுங்கிறதுக்காக தானே மக்கள்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ விழுறாருன்னா அவர் விரும்ப விழுறார். அவர் ரொம்ப படிச்ச அந்த ஆள், அவர் வந்து பெரிய எழுத்தாளர், அவர் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நீ, அதாவது திமுகவினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் அமைச்சர் காலில் விழுந்தா கூட நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அவருடைய மனைவி காலில் விழக்கூடிய அளவுக்கு தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது. நியூஸில் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பார்ட்டி கார்டர்ஸ் மனசு வேதனைப்படாதா? அப்படி என்னங்க ஆதவர்ஜுனா தப்பா பேசிட்டாரு? அவரை வந்து நம்ம வந்து இப்படி இது பண்ற அளவுக்கு இதை விட தப்பு தவறா தாழ்த்தி எவ்வளோ பேர் பேசுறாங்க. அவங்களாம் அந்த நடவடிக்கை எடுத்தாங்களா? இது ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். புரியுது. ஏன்னா ஆதவர்ஜுனா வந்த பிறகு நிறைய மாற்றங்களை அவர் கொண்டு வந்தார். வந்து தோழர்கள் வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுவரை அந்த விசிக தோழர்கள் பேசி நான் பார்த்தது இல்ல. திருமாவளவன் அண்ணன் நெடுங்காலமா சொல்றாரு, இல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எளிய மனிதனுக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு அதிகாரம், அனைவருக்குமான ஜனநாயகம் என்பது அவருடைய போர் முழக்கமாகவே இருக்கிறது. ஆனா அதை தர்ற மாதிரியே ஒரு பாவலா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இத்தனை நாள். அது இப்போதுதான் வெட்ட வெளிச்சமாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல பட்டவார்த்தமாக வெளியில் தெரிகிறது. இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொட்டுட்டார்ல, இத்தனை நாள் யாருமே அதை தொடலை, இனி அதை தொடாம யாருமே இருக்கவே முடியாது. அதுதான் பவர் ஷேரிங் தான் ஒரு மெயின் பாயிண்டா மாறப்போகுது நெக்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு. புரியுது. இதை நான் ஏன் கேட்கணும், ஆதவர்ஜுனா படி ஒரு விசிக தோழர்களே நிறைய பேர் ஒரு எழுச்சியோடு இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் இவர் நமக்காக ஒரு போராடுறாரு, குரல் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இதோட தொடர்ந்து வந்து விசிகாவுக்கு மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி காட்டினாரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் அண்ட் விழுப்புரம் தொகுதியில் இந்த ஆன்லைன் மூலியமாக நிறையா திட்டங்களை விசிகாவுக்கு நிறையா பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு ஒரு அதிருப்தியாக தானே இருந்திருக்கும், இவ்வளவு நம்ம பண்ணி. ஆதவர்ஜுனா யார் தெரியுமா? 5 வயதுல தாய் இழந்தவருங்க, தந்தை இழந்தவர், தாய் மாமனோட வளர்ந்தவர், பாய்ஸ் ஹாஸ்டலில் படித்து வளர்ந்தவர். பொதுவாக நான் எதுவும் ஜட்ஜ் பண்ணி சொல்ல, இப்படி வளரக்கூடிய குழந்தைங்க தான் ஒரு ட்ராமாவில் மாட்டிக்குவாங்க. ஆனால் விளையாட்டு வீரனாக தன்னுடைய வாழ்க்கை என்பது விளையாட்டு என்ற ஒன்றை பிடித்து வெறும் விளையாட்டு வீரனாக மட்டுமே நின்றுல, மாநில அளவில், மாவட்ட அளவில், தேசிய அளவில் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேலண்ட். கிரிக்கெட் மட்டும் தான் விளையாட்டா? கூடைப்பந்து விளையாட்டு இல்லையா? அப்போ ஒரு கிரிக்கெட் ஸ்டாரா நீங்க அப்படி நடத்துவீங்க, அப்போ கூடைப்பந்து விளையாட்டு வீரர்னா இப்படி தான் நடத்துவீங்களா? இன்னொரு மேட்டர் தெரியுமா? அவ்வளவு பதக்கங்கள் வாங்கி அவ்வளவு வெற்றிகள் குவித்த ஆதவர்ஜுனா பின்பு கஷ்டப்பட்டு இந்த ஒலிம்பிக் சங்கம், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம், கூடைப்பந்து விளையாட்டு சம்மேளனம், இங்கெல்லாம் மாநில அளவில், தேசிய அளவில் போறாரு. இந்த மனுஷன் உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கேயும் பாலிடிக்ஸ் இருந்தது, சாதி இருந்தது. உங்க ஆஃபீஸ்ல இருந்து தொட்டு விடும் தூரத்தில் இருக்கு மெரினா பீச், அங்கிருந்து போனீங்கன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம், ½ hourல போயிடலாமா? 75 வருஷமாச்சு, யாருமே போக முடியல. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பிடியில் இருந்தது. பின்பு ட்ரெண்டு மாறிச்சு, ஐபிஎல் வந்துச்சு, வேற வழியே இல்லை. ஒன்னொன்னா ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்து இப்ப பசங்களாம் உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஒலிம்பிக்ல, சம்மேளனத்துல, விளையாட்டு சங்கத்துல நீக்கமர நிறைந்திருந்த சாதியத்தை, மோசடிய, ஊழலை யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண அந்த பிளேயர் செலக்ட் பண்ற மெத்தடாலஜி எல்லாம் உடைச்சு காமிச்ச ஒரு மனுஷன் ஆதவர்ஜுனா. அவர் என்ன நேத்து வந்து அப்படியே பணக்காரங்கிறதால அப்படியே வந்து சென்றாரா? இல்ல, 5 வயசுல இருந்து அந்த மனுஷன் சோஷியல் லைஃப்ல வந்து போராடிக்கிட்டே இருக்கிறான். அவரை சிறுமைப்படுத்துறீங்க, வீலிட்டில் பண்றீங்க. அப்புறம் நான் இதை சொல்லுவாங்க, அவர் வந்து மறைமுகமா சர்க்காசமா அவர் மாமனார் வந்து லாட்டரி டிக்கெட் வச்சிருந்தாரு. அப்ப சாராய ஆலை வைத்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், சரி அவர் மாமனார் லாட்டரி டிக்கெட் வச்சிருந்தாரு, எந்த கட்சி அவர்கிட்ட காசு வாங்கல? பத்திரிகையில படிச்சேன், திமுக 509 கோடி வாங்குறதா போட்டு இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும். வருத்தம் என்னன்னா, சரி அப்படி ஒரு மனிதர் வருகிறார், ஸ்போர்ட்ஸை முடிச்சு எதை தொட்டாலும் அம்பேத்கரிய பாதையில காமன் கம்போஸ்டா, இன்டெலெக்சுவலா, ஈக்குவாலிட்டியை, ஜஸ்டிஸை நிலைநாட்டுவதற்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பெரிய பியூட்டியா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டெமோக்ரஸி. வெளியிலிருந்து நான் ரொம்ப ரசிப்பேன். அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டாருன்னு அவரை எவிக் பண்ணுங்க. என்ன பிக் பாஸ்? அது கட்சியா பிக் பாஸ்? நீ சொன்னா எதுக்கு அவரை கட்சி விட்டு நீக்கணும்? மற்ற கட்சியில் இருந்த அந்த கட்சியினுடைய தலைவர்கள் சொல்றதை விட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்காரங்களாம் இதெல்லாம் திருமாவுக்கு தெரிஞ்சுதான் பேசுறாரா? திரும்ப அவரை தூக்கணும், நீக்கணும். அது சொல்ல நீ யாரு? கட்சினா இதுதான். உயர்நிலை குழு அமைச்சு பேசி விளக்கம் வாங்கி 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க.
திஸ் இஸ் விடுதலை சிறுத்தைகள். இதைத்தான் திருமாவளவன் அவர்கள் வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்த ஜனநாயகம் வந்துச்சா. இப்போ இதே ஜனநாயகம் கட்சிகள்லாம் சேர்ந்து வைக்கிற கூட்டணியில் வரணும் தான் அதை வர்ஜனா பேசுகிறேன். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அவர் சஸ்பெண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அந்த 6 மாத காலம் அவருடைய நடவடிக்கை அப்படிதான் தம்பி பண்ணணும், அப்படிதான் பிராங்க்லின் பண்ணணும். அப்ப அவருக்குன்னு ஒரு கருத்து சொன்னேன். ஏன்னா அவர் வரும்போதே ஒரு கருத்து சுதந்திரத்தோட தான் அவர் ஜாயின் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. எனக்கு எவ்வளவோ கட்சிகள் இருந்தாலும் நான் விசிகால ஜாயின் பண்ணது ஒரு கொள்கைக்காக ஜாயின் பண்றேன். கருத்து சுதந்திரமே இல்லையா அவர்கிட்ட? இல்லப்பா, கட்சிக்குள்ளார 6 மாசம் அவர் பேசாம இருக்கணுங்கிறத நான் ஆமோதிக்கல. 6 மாச காலம் அவருக்கு வந்து ஒரு சஸ்பென்ஷனுக்கான ஒரு ரீசனை இவங்க கொடுத்துருக்காங்க. அவர் ஒத்துக்கலாம், டிஃபர் ஆகலாம். பட் 6 மாசம் கழிச்சு அவர் மறுபடியும் இதே இடத்திற்கு வருவதற்கான எல்லா விண்டோவும் ஓப்பனா இருக்கு. நான் பாலிடிக்ஸ் பேசுறேன், நான் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல நடக்கிற பாலிடிக்ஸை பேசல, நான் பார்ட்டி பாலிடிக்ஸ் பேசுறேன். எல்லா கட்சியிலும் ஒரு உள்ளடி வேலை நடக்கும். எப்படா எவடா விழுவான்னு பார்த்து தலைவரே என்ன தலைவரே தூக்குங்க தலைவரே அப்படின்ட்டு அவருக்கு தலைவருக்கு நல்லது சொல்ற மாதிரி இவங்க அவங்களுடைய பாதையை பார்ப்பாங்க. பட் இங்கே என்ன நான் சேஞ்ச் பார்க்குறேன்னா, அந்த 6 மாதம் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து சஸ்பென்ஷனே பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் அட்லீஸ்ட் சஸ்பென்ஷனோட நிறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் மீதி பேர்லாம் சேர்ந்து அவரை எவிக் பண்ணணும், கட்சியை விட்டு அவரை வந்து தூக்கணும், எலிமினேட் பண்ணணும்னா ஆன் வாட் கிரவுண்ட்ஸ்? அவர் என்ன பண்ணார்? நீங்கள் பண்ண மாதிரி ஏதாவது சிறுமைப்படுத்தினாரா? சாதி ரீதியாக யாரையாவது வந்து தப்பாக பேசினாரா? இல்லீகலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் எதாவது பண்ணாரா? பவர் ஷேரிங் கேட்டார். அண்ணன் திருமா சொல்றாரு, நான் தாங்க போக சொன்னேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, என்னிடம் இன்னும் தொடர்பில் தான் இருக்கிறார். இன்னும் கவனிச்சிங்களா? அந்த அறிக்கை படிச்சிங்களா? அதில் சூப்பராக ஒரு செகண்ட் பேரில் சொல்றாரு, மேலோட்டமாக பார்க்கிற பொழுது கட்சிக்கு வலிமை சேர்ப்பதுக்கு போல தோன்றினாலும், அது மேலோட்டமாக பார்த்தாலும் கீழோட்டமாக பார்த்தாலும் அவருடைய இன்டென்ஷன் அதுதாங்கிறது அண்ணனுக்கு தெரியுது. கட்சிக்கு வலிமை சேர்க்கறதுக்கு அந்த மனுஷன் பேசியிருக்காரு. அதனால அதுக்கு வந்து சஸ்பென்ஷனுங்கிறது வந்து நான் இப்படி கேட்குறேன். ஆதவ அர்ஜுனா பேசுனதுக்கு நீங்கள் கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணீங்க. எத்தனை கூட்டணி கட்சியில் இருக்கவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பேசுனாங்க. ஐயோ அவர் திரும்ப மனசு சங்கடப்படுமே அவங்களாம் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? ஒரு பெரிய தலைவர், திமுகவினுடைய பெரிய தலைவர், தலித் ஒருத்தர் ஜட்ஜா வந்தா அது திமுக போட்ட பிச்சைன்னாரு. திருமாவளவன் மனசு சங்கடப்படணும் அவரை கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா? நாங்களாம் என்ன ஒதுக்கப்பட்டவர்களா? எஸ்சியா? அவனு ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் லீடர் கேட்டாரு. திருமாவளவன் மனசு கஷ்டப்படும் அவர் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களா? என்னம்மா எஸ்சி தானே நீ அப்படின்னாரு ஒரு மினிஸ்டர். பப்ளிக் மேடையில் கேட்டாரு. ஐயோ சிறுத்தைகள் மனசு கஷ்டப்படும் அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்களா? எதுவுமே பண்ணலையே சார். கூட்டணி தர்மத்துக்காக அண்ணன் திரும்ப அது மாதிரி பண்ணியிருக்கலாம். அந்த கூட்டணியில் தர்மப்படி இப்போ நான் சொன்ன இந்த சம்பவங்களின் போது அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார், ஏன் சார் பண்ணல? அவ்வளோதான் சார். அப்போ இங்கே பேசுகிற டெமோக்ரஸி வந்து கட்சிக்குள்ளே இருக்க டெமோக்ரஸி வேறு, கட்சிகளுக்கு நடுவே இருக்க டெமோக்ரஸி வேறு, பாலிடிக்ஸில் வர டெமோக்ரஸி வேறு. ஏன் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்? அதை தான் ஒரு சாதாரண ஒரு லேமன் மட்டும் இல்லைங்க, பார்ட்டி கேடர்ஸில் இருக்கக்கூடிய சாதாரண தொண்டர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு கூட ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து மதிக்கணும். வெறும் போஸ்டிங்கில் இருக்கவங்க சொல்கிறது மட்டும் கருத்து கிடையாது. அது கீழே ரூட்ஸ் உள்ளார ஒரு சிம்பத்தைசர் என்ன நினைப்பாங்க, மீடியாவில் நடுநிலையாக நியூட்ரலாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் என்ன நினைப்பாங்க, அம்பேத்கரிஸ் மனசில் என்ன இருக்குது, தன்னை அம்பேத்கரிஸ்ன்னு சொல்லிக்கிறவங்களாம் அம்பேத்கரிஸ் கிடையாது. அவருடைய லாங் டேர்ம் மிஷன் இருக்கு பாருங்க. உடனடி இலக்கல்ல தொலைதூர இலக்கிய கருத்தில் கொண்டு களமாடக்கூடிய எத்தனை சிந்தனையாளர்கள் அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்கும் அதையெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணணும். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன இல்லைன்னா திருமாவுக்கு வந்து ஒரு அரசியல் திடீரென்ற ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா இப்போதைக்கு திமுக வந்து ஒரு கோட்டையா இருக்கு. இல்ல அதெல்லாம் ஏன் ஒண்ணு சொல்றேங்க, கூட்டணியை விட்டு விலகிட்டா ஒரு தோல்வியை சந்திச்சு அந்த மனுஷனை யாராலையும் பயமுறுத்த முடியாதுங்க. ஓகே, நான் இன்னும் ஃப்ராங்கா சொல்றேன், அவரை பார்த்து தான் எல்லாம் பயந்துருக்காங்க, அவரை பார்த்து தான் பதட்டமா இருக்கிறாங்க. அதனால அவரையெல்லாம் யாரும் பயமுறுத்த முடியாது. என்ன அவர் வந்து அந்த கூட்டணி கட்சிக்குள்ளார அவருக்கு தந்திருக்க வேண்டிய அந்த ஒரு உயரத்தை தரல. இதான் ரியாலிட்டி. 3.5 வருஷம் ஆச்சாங்க இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி. சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சா, 1 வருஷம் ஆச்சா? தமிழ்நாட்டுக்குள்ளார விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிய சுதந்திரமா எல்லா இடத்துலயும் அண்ணன் திரும்ப ஏத்துனாரா? இல்ல, நேத்தே வந்து மதுரையில் ஏத்துறதுக்கு ரொம்ப போராட்டம் பண்ணி ஏத்துறாரு. அப்ரூவல் வந்து கடைசி டிக்ளேர் ஆகி திருப்பி அப்ரூவல் வந்துச்சு. கட்சி கொடி ஏற்றுவதற்காக தாலி கொடி கட்டாத மனிதன் அந்த மனிதன். புரியுது. ஏன்டா ஒரு கட்சி கொடி ஒரு தலைவர் போய் ஏற்ற முடியாது. அவர் என்ன எதிர்கட்சியா? அவர் பவர் பார்ட்னர்னு சொல்றீங்க, அவருக்கு ஒரு கொடியேற்ற பவர் தர மாட்டீங்களா? எத்தனை சம்பவங்கள்ங்க, லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. அத்தனை சம்பவங்கள்ல அவங்க போராட்டம் நடத்தினாங்க, தோழமை சுட்டல் பண்ணாங்க. ஐயோ அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு கடுப்போம். ஏங்க தோழமையா சுட்டணும்? நல்லா சுட்டி காட்டுங்க.
அந்த இடத்துல கூட தோழமை சுட்டலா பண்ணுங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ஏன்? அப்ப அந்த அளவுக்கு கூட சுதந்திரம் இல்லையா? ஒடுக்கப்பட்ட மக்கள் எத்தனை நாளைக்கு இப்படி தோழமை சுட்டலா இருக்கணும்? அனுசரிச்சு போகணும், கூட்டணி தர்மத்தை காப்பாற்றணும். இத்தனை பொறுப்புகளும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இருக்கா? ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாக்குகள் இவர்கள் மூலமாக ஒவ்வொரு கூட்டணியும் சேரவில்லையா? அப்ப இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய டிலேடு ஜஸ்டிஸ், தாமதிக்கப்பட்ட நீதி, அநீதி எத்தனை வருஷமாக இதே மாதிரி ஏன் இந்த தோழமை சுட்டல், ஏன் அனுசரித்து போதல் வேண்டாம்? எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு? வாங்க வெளிப்படையா பேசுங்க. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பைனரியா பேசணும். அதற்கான காலம் கனிந்திருக்கிறது. யங் ஓட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது தமிழ்நாடு நிலைமை. பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சைலண்டா ஒவ்வொரு வீட்லையும் பெண்கள் தீர்மானிச்சுட்டு இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க மீடியா பவர் வச்சிருக்கலாம், சோசியல் மீடியாவை நீங்க இது பண்ணலாம். ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில மக்கள், சாமானிய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்க கேள்விக்கான பதில் இருமாப்போடு, அதிகார வெறியோடு, எங்களை அசைக்க முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்றேன். சிதிலம் அடைந்த கோட்டையெல்லாம் போய் சுற்றுலா பார்த்துட்டு வாங்க. ஒரு சாமானியனின் ஒரு கண்ணீர் துளி போதும் சாம்ராஜ்யங்களை வீழ்ந்த வரலாறு இருக்கு. இப்போது தாவேகா தலைவரோட அந்த பேச்சை பற்றி பேசியாகணும். அம்பேத்கர் மேடையில் அவர் அந்த 2 வார்த்தை மாநாட்டிலையும் சரி இதுலேயும் சரி, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அணுகுண்டை போடுகிறார். மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதில் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு திருமாவளவனை பற்றி சொல்கிறார். அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோன்னு ஒரு வார்த்தை வருது. அவர் என்னால் யூகிக்க முடிகிறதுன்னு தான் சொன்னார். பட் அதை அவர் திருமாவளவனை கொச்சைப்படுத்தி விட்டார்னு ஒரு ஃபேக் பிம்பம் கட்டின மாதிரி இருந்துச்சு. அதை எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பாக திருமாவளவன் அவர்களை மட்டுமல்ல, யாரையுமே கொச்சைப்படுத்தும் பழக்கம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இயல்பிலேயே இல்லைங்க. நல்ல மனுஷன் அவர். அவரை மற்ற தலைவர்களை கொச்சைப்படுத்தணும்னா அவருக்கு அது ஒரு ஒவ்வாத பிடிக்காத ஒரு செயல். அவர் அந்த மாநாட்டு பேசல கவனிச்சிங்களா? டீசென்ட் அட்டாக், டீப் அட்டாக். நான் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறேன். ஒரு அத்தனை லட்சம் பேர் அவ்வளோ உணர்வெளிச்சோடு நிற்கிறாங்க. தலைவர் கண்ணசைக்காக காத்திருக்கிற பெரும் கூட்டம் அல்ல கடல். அத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படின்னா என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தை வைத்துக்கொண்டு நீங்க டீசென்டான பாலிடிக்ஸ் பிளே பண்ணுங்கன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் கட்சி துவக்க மாநாட்டில் வானத்தை வில்லாய் வளைப்போம், கடல்களை தாண்டலாம், மலைகளை தாண்டலாம், நீங்கள் எல்லா தடைகளையும் தாண்டலாம், உலகத்தை பிடிப்போம், அதை பிடிப்போம், இதை உடைப்போம், அப்படிதான் பேசுவாங்க. ஆனா தாவேகாவினுடைய மாநாட்டில் மட்டும்தான் டீசென்டான பாலிடிக்ஸை முன்னெடுப்போனார், ப்ராக்ரெசிவா போனார், பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போனார், மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸை பண்ணுவோனார். அது எக்ஸ்ட்ரானரி. இந்த மேடைக்கு வாங்க. விகடன் என்பது ஒரு ஊடகம் என்பதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய மண்ணோடு மக்களோடு கலந்து விட்ட ஒரு ஹவுஸ் ஹோல்டு நேம். எனக்கு வியாழக்கிழமையே கிடையாது, எனக்கு புதனுக்கும் வெள்ளிக்கு இடையில் வருது விகடன் கிழமை. எனக்கு கொஞ்சம் ஞானமெல்லாம் விகடன் படிச்சு தான் வந்தது. ஜூனியர் விகடனோ, ஆனந்த விகடனோ, அவள் விகடனோ, பசுமை விகடனோ ஒன்னொன்னா பிரிஞ்சு இந்த காலத்தில் பத்திரிகை இடத்துல எவ்வளோ சவால் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு சவாலையும் தாண்டி நிறுத்தி அவங்க அந்த மேடையை கொண்டு ஏற்படுத்தியது ஒரே ஒரு மையப்புள்ளி தான், அம்பேத்கர் என்ற ஒரு விஷயம். இவங்க என்ன சொல்றாங்க, அது விகடனை திட்டி, விஜய் அவர்களை திட்டி, அவங்க என்னென்னோ சொன்னாங்க. அது புத்தக வெளியீட்டு விழாவே கிடையாது, அது அரசியல் கூட்டம். நான் அங்கே இருந்தேன், ரத்தமும் சதையுமாக மூச்சுக்காற்று முட்டிக்கொள்கிற நெருக்கத்து நின்ற அந்த விகடன் மேடையை நான் பார்த்தேன், ரசித்தேன். பல இடங்களில் கண்ணீர் வந்தது, பல இடங்களில் கை தட்டிய அறியாமல் எழுந்து குழந்தைய போல ரசித்தேன். நான் சொல்கிறேன், சமீபத்தில் அத்தகைய ஒரு அம்பேத்கரிய மேடை தமிழ்நாட்டில் இதுவரை நடக்கவில்லை, இனி நிறைய நடக்கணும். ஆஹா, இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. புத்தக வெளியீட்டு விழான்னா அதோடைய பர்பஸ் தெரியணும், நோக்கத்தில் சொல்லியாச்சு, அதோடைய எஃபர்ட் தெரியணும், ஆக்கம் எப்படி உருவாச்சு, அதற்காக கான்ட்ரிபியூட் பண்ண மற்ற கட்சியில் இருக்கிற ரைட்டர்ஸையும் மேலே ஏற்றி விஜய் கையில் புக் கொடுக்க வச்சாங்க. எந்த மீடியா அதை பண்ணுவாங்க? எனக்கு தெரியும், நேம் சொல்லவா, லிஸ்ட்டு சொல்லவா, என்னென்ன கட்சியிலேருந்து யார் யார் போனாங்கன்னு சொல்லவா, எந்த ஐடிவிலேருந்து யார் போனாங்கன்னு சொல்லவா. ஆனால் எதுவும் இல்லாமல் அவங்களோட உழைப்பு பெருசு, அவங்களுக்கு குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்களையும் கூப்பிட்டு மேலே ஏற்றி கொடுத்தாங்க. அங்கே இருந்தது யார்? நீதிநாயகம் சந்துரு. நான் சொன்ன நீதிநாயகம்ன்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு நொடியாக இருக்கலாம். சுதந்திர இந்தியாவுக்கு 75 வருஷம். நீதி அரசர், நீதி அரசர். என்னையா அரசர்? யாரும் யாருக்கு அரசர் கிடையாது, அரசாட்சியே கிடையாது, மன்னர் ஆட்சியே கிடையாது, இது மக்களாட்சி. அப்படின்னா அந்த நீதி அரசர் என்றதை மாற்றி நீதிநாயகம் சொன்ன சந்திர அவர்கள் மேலே இருந்தார். இந்த பக்கம் ஆனந்தி இருந்தார், ஆதவர்ஜுனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இங்கே பாலிடிக்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்களாக பேசுவாங்க. இவ்வளோ பேரும் மேலே ஏறி வேங்கவையில் பாதிக்கப்பட்டவர்களை மேலே கூப்பிட்டு முதல் பிரதியை கொடுத்தாங்க. ஊராட்சி மன்ற தலைவர்களை கூப்பிட்டு முதல் பிரதியை கொடுத்தாங்க. 22 இடங்களில் வெட்டினாங்க பிராங்க்லின். 22 இடத்துல வெட்டி சாட்சி, வெட்டுப்பட்ட கையில் கட்டு கட்டி கொண்டு தேர்வு எழுதினான் ஒரு பையன் நாங்குநேரியில். அவன் என்ன தப்பு பண்ணான்?
படிச்சுட்டாங்க. இந்த கம்யூனிட்டியில் பிறந்து நீ படிப்பியான்னு சொல்லிட்டு போய் வெட்டினாங்க. அந்த பையனை மேலே ஏற்றி அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கு புக்கு கொடுத்தாங்க. இப்படி ஒரு மேடையை வந்து சமீபத்தில் தமிழ்நாடு பார்த்ததில்ல. அதை போய் சிறுமைப்படுத்தி என்னன்னா உங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக உங்கள் மாஸ்டர்ஸை உங்கள் எஜமானனை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பை வந்து சிறுமைப்படுத்துவது தமிழ்நாடு மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க. அல்டிமேட்டாக நான் சொல்றது என்னன்னா, நீ என்ன வேணா சொல்லிக்கணும்னா பார்த்திக்க, யார் தெரியுமா பார்த்துட்டு இருக்கிறாங்க? ஃபைனல் எஜமானன் யார் தெரியுமா? உனக்கும் மேலே ஒருத்தர் யார் தெரியுமா? வாக்காளர். அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, பெரிய ஆயுதங்கள்ல உங்ககிட்ட இருக்கிற மாதிரி படைபலம் பின்பலம் எதுவும் கிடையாது, பணபலம் கிடையாது, ஒரே ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கு உன் செல்வாக்கை உடைச்சி தகுந்த பாடத்தை வந்து கற்றுத்தரும். பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக அண்ணாமலையை பற்றி கொஞ்சம் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். தவேகா தலைவர் அம்பேத்கர் மேடைக்கு அப்புறம் அங்கே 2 விஷயத்தை பற்றி கிளியராக பேசுகிறாரு. மணிப்பூரில் வந்து மத்திய அரசு எப்படி கண்டுகொள்ளாத மாதிரி இருக்கோ அதே மாதிரி வேங்கை வயலில் திமுக கண்டுகொள்ளாமல் இருக்கிறத பேசியிருந்தாரு. மணிப்பூருக்கு வர ரெடியான விஜயை கேட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்க அடிப்படை அரசியல் தெரியவில்லை விஜய்க்கு அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை, அவர் பாசிட்டிவான சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் மணிப்பூருக்கு வந்து தாவேக தலைவரை கூட்டு போகிறதா சொல்லியிருக்காரு. பாரத பிரதமரை கூட்டு போனால் இன்னும் நல்லது நடக்கும். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், என் பிரைம் மினிஸ்டர் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கூட்டு போகலாமே. இப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வந்து மினிஸ்டர்கிட்ட எல்லா கட்சியும் சேர்ந்து தானே பேசுகிறீங்க. சட்டமன்றத்தில் பைதீஷ்னா நேரம் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. உரிமைத்து குரலுக்கு வந்துட்டிங்களே, அப்போ பாரத பிரதமர் கூட்டு போங்க, மணிப்பூர் கூட்டு போங்க. இத்தனை எதிர்கட்சிகள் என்ன முன்வைக்கிறாங்க? அவர் போகவே இல்லை. மணிப்பூர் இது இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க. அதை உடைங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலாக சொல்கிறேங்க, நீங்கள் கூட்டு போங்க. எல்லா அறிவும் கற்று முடித்து பிஹெச்டி படித்து முடித்த பிறகு தான் அரசியலுக்கு வரணும் அப்படி சொல்லவே முடியாது. இவர் இன்னைக்கு தாவேக தலைவரை பற்றி சொல்கிற இதே விமர்சனத்தை அவர் மீதும் எல்லாரும் வைத்தாங்க. அதனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறந்த நோக்கம் இருக்குங்க. அதிகாரத்துக்கு எதிராக பேசக்கூடிய துணிவு, கடைக்கோடி தமிழன் மீதான ஒரு கனிவு, அம்பேத்கரிய பாதையில் பெற்றுக்கொண்ட இயல்பான ஒரு பணிவு, இது 3 தாவேக தலைவருக்கு இருக்குங்க. விலை மதிப்பில்லாத மக்களின் அன்பு இருக்குங்க. இனி வரும் காலங்களில் அவர் போகிற ரூட்டை பார்க்கணும், அவருடைய வளர்ச்சியை பார்க்கணும், அவருடைய அனுபவத்தை பார்க்கணும், எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்க்கணும். அவர் எல்லாத்துக்கும் வருவார், ஃபேஸ் பண்ணுவார், அது ரெஸ்ட்டு. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் அவர் பின்னாடி சேருவாங்க. அது இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இப்போ ஆஸ் ஆஃப் நவ் கட்சி தொடங்கி தன் பின்னால் இருந்த ஒரு கூட்டத்தை வந்து மாற்றி, இன்னொன்று சொல்கிறேங்க, ஒவ்வொரு திமுக அதிமுக எல்லா கட்சி சர்வ கட்சி அரசியல்வாதி வீட்லேயும் ஒரு விஜய் ஃபேன் இருக்கார். ஆனால் விஜய் ஃபேன்ஸ் இருக்கிற அந்த அதே வீட்டில் அதே செல்வா கூட அதே கட்சிகள் இனிமேல் அதே மாதிரி இருக்குமா? முடியாது. டேமேஜ் பெருசாக இருக்கும். ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க. ஆல்ரெடி நிறைய பாட் ஷாட்ஸு, அந்த கணிப்பு இந்த கணிப்பு வருது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் இது இன்னும் அதிகமாக மாறும். கூட்டணி கணக்குகள் மாறலாம், காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், பின்பு என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது அண்ணாமலை அவர்களினுடைய விமர்சனம் வந்து தாவேக தலைவர்களை வந்து ஒரு சிறு துரும்பு கூட எதுவுமே பண்ணார். அவர் உயர்ந்த லட்சியத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார், பயணப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் இன்னும் மேபி அதிலிருந்து ஏதாவது பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும்னா எடுத்துக்கிட்டு அவர் இன்னும் வேறு உயரத்துக்கு போவார். ஏளனங்களை ஏணிப்படியாக்கி செல்லக்கூடிய மனசும் அறிவும் தெம்பும் துணிவும் அந்த மனிதருக்கு இருக்கு. நான் வந்து சிவகங்கை மாவட்டம். ஸோ அங்கே எப்படி இருக்கும்னா, அம்பேத்கர் சிலை, தேவர் சிலை, மருதுவாண்டியர் சிலைக்கு வந்து கூண்டு போட்டிருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு சென்னை வந்தப்போ அம்பேத்கர் சிலையும் தேவர் சிலை தந்தனத்தில் இருக்க, அம்பேத்கர் சிலை எக்மோரில் இருக்க, கோயம்பேட்டில் இருக்க பார்த்து சந்தோஷப்பட்டேன். கூண்டே இல்லாமல் இருந்துச்சு. அந்த நிலை வந்து இப்போ நீங்கள் பேச அந்த சொன்னீங்கல்ல, விஜய் அந்த கையை அணைச்சு அந்த மக்களை அணைச்சாரு, அந்த நிலை எங்கள் சைட்லேயும் வரணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. ஏன்னா அம்பேத்கரை பற்றி இதுவரை ஒரு ஜாதியினருக்கோ இல்லை அப்படி பேசியிருந்த மக்கள் அதை விஜய் வெளியிட்ட பிறகோ இல்லை அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாருக்கான தலைவர் என்று ட்விட்டர்லேயும் சரி எல்லாத்துலேயும் மக்கள் வந்து அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை அம்பேத்கர் நினைவு நாளுக்கு ட்விட்டரில் இத்தனை ஸ்டேட்டஸ் வருமானா இல்லை. எவ்வளோ பெரிய அது வேறு. அதாவது தாவேக தலைவர் விஜய் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தி அம்பேத்கரை எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக இன்னும் இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கோம் பாருங்க. இதுக்கு பாராட்டணும்ல. நீங்கள் சொன்னீங்களே கூண்டுக்குள் இருக்கிற அம்பேத்கர் சிலை, இந்தியாவிலேயே அதிகமாக அவமதிக்கப்பட்ட மனிதர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் அதிகமாக அவமதிக்கப்பட்ட சிலை அம்பேத்கரின் சிலை. எத்தனை தலைமுறையா என் கிராமத்தில் எங்கள் அப்பா முதல் பிஏ பட்டதாரி, ஊரை விட்டு ஓடி வந்து சென்னை ஹைகோர்ட்டில் கிடைத்த ஒரு சின்ன வேலை, உயர்நீதிமன்றத்தில் கிடைத்த வேலை, படிப்படியாக வளர்ந்தவர். அவர் வாழ்நாளில் திரும்பி பார்க்கும்போது என்னையை பேச்சாளனாக்குனதோ, தமிழ் உணர்வு கொடுத்ததோ, துணிச்சலை கொடுத்ததோ, எங்கள் அக்காவை வந்து செட்டில் பண்ணி அவங்கள படிக்க வச்சு இன்னைக்கு அக்கா அமெரிக்காவில் வந்து அவங்க ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள பார்த்தா நானே பேச வந்தேன். இது எதுவுமே அவருக்கு பெருசாக தெரியும். என்ன தெரியுமா? அவர் ஒரு அம்பேத்கர் சிலையினுடைய அமைப்பு குழுவில் இருந்தார். அது ஒரு இராணுவ வீரன் பதக்கத்தை போல போடுவார். ஏன்னா அது வெறும் சிலை கிடையாது, ஒரு குறியீடு. பாய்லர் கடையில் கோழிகளை அடைத்து வைப்பதை போல, சிறைச்சாலையில் கொடும் குற்றவாளிகளை அடைத்து வைத்ததை போல ஒரு பெரும் கூட்டம் தான் சாதிங்கிறது கிடையாது. அவர் எந்த சாதியில் பிறந்தாலும் யோசிச்சிருப்பார்.
மாடு போல உழைக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்யணும் சட்டம் கொண்டு வந்தார். மகப்பேறு காலத்திலையும் பெண்களுக்கு சம்பளத்துக்கூடிய விடுமுறை கொண்டு வாங்கினார். அவர் ஏன் தெரியுமா ஜாபை ரிசைன் பண்ணாரு? பெண்களுக்கான ஒரு மசோதாவை யாருமே சப்போர்ட் பண்ணலான்னு பெண்களுக்காக தன் பதவியை தூக்கி போட்டார். அப்பெல்லாம் டைப்பிங் கிடையாது. எழுதிங்க இந்த கை வேக வச்ச பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் மாதிரி வீங்கிருமா. பை பிராக்டிஸ், பை பர்த் கிடையாது, பை பிராக்டிஸ்ல 2 கையில எழுத பழகிக்கிட்டார். எழுதி வலிக்கும் போது திருப்பி இப்படி 2 கையில எழுதுவாராம். ரொம்ப நேரம் எழுதி படித்து களைத்து போகும்போது அப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு வாக்கு மாதிரி போயிட்டு வருவாராம். லிவர் டேமேஜ் ஆகி, உடல் பிரச்சனை, பித்தப்பையில பிரச்சனை ஒபீஸ் ஆகி, சுகர் ப்ராப்ளம் இவ்வளோ பிரச்சனைகள் வந்த போதும் எழுதி கொண்டே இருந்தார், படித்து கொண்டே இருந்தார். அவர்களுடைய கலெக்ஷன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லைப்ரரி இன் தி கண்ட்ரி. அவருடைய ட்ரீம்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ட்ரீம்ஸ் இன் தி வேர்ல்டு. அவருடைய உழைப்பு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி உழைப்பு, ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்ஸ் எவர் அட்டம்ப்டட் பை எனி ஹியூமன் பீயிங் இன் திஸ் வேர்ல்டு. ஆனால் அவரை சிறை கொண்டு வைக்கிறீங்களேடா. அப்போ இந்த தமிழ்நாட்டில் தானே பிரச்சனை, அப்போ இந்த இந்தியாவில் தானே பிரச்சனை. இனி அம்பேத்கரை சிறைகூண்டில் இருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அதை நோக்கி தான் எல்லோரும் சொல்றாங்க. அந்த அம்பேத்கரிய பாதையில் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் இது வரணும். அவரை சாதி தலைவராக பார்த்த காலம் போய் சாதித்த தலைவராக பார்க்கணும் என்பதுதான் இந்த எளியவனின் வேண்டுகோள்.